உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க நம்ம ஆதி வீட்ல இருக்கவங்க கிட்ட எங்க அப்பா பேசி பாரதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காரு என் அப்பா. நிஜமாவா? எப்படி மிஸ்டர் தர்மலிங்கம் இவ்வளவு நல்ல மனுஷனா மாறினாரு? எங்க அவர் எப்பவுமே நல்லவர் தான். நீங்க தான் அவரை புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். சரி, இப்ப யாரை பார்த்து என்ன பேச போறாருமா? ஆதியோட மாமாவையும் அம்மாவையும் அப்பா உட்கார வச்சு பேச போறாராம். என்னன்னு பேச போறாரு? எங்க பெரியவங்க எல்லாம் பேசினாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கல்ல, அதனால அப்பா அப்படி யோசிச்சிருப்பாரு போல. அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்க அப்பனா ஆதியோட மாமாக்கு எப்படி தெரியும்? அதுக்குதான் என் புருஷன் இருக்காரே. நான் இருக்கேன்னா எனக்கு புரியல. எனக்கு கூட என்னையும் போக சொல்றியா? ஐயோ மாமா, நமக்கு இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் போட்டுட்டு போக முடியுமா? கடையை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிக்கணும்ல நம்ம. சரிடே, வேற எப்படி உங்க அப்பா எப்படி ஆதியோட மாமாட்ட போய் பேசுவாரு? அந்த ஸ்வேதா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? சரி ஓகே, அத நீங்க கொடுங்க. நான் அப்பா கிட்ட கொடுத்தா அப்பா பேசிப்பாரு. லூஸ் அடி நீ. அவ எவ்வளவு மோசமானவனு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறாள். நான் அவகிட்ட எல்லாம் போய் எதுக்கு இவர் பேசிட்டு இருக்கிறாரு? எனக்கும் அந்த பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா பேசினாருன்னு வச்சுக்கோயேன், ஸ்வேதாக்கு புரிய வச்சிருவாரு, அவங்க அப்பாக்கும் புரிய வச்சிருவாரு. யார்? உங்க அப்பா பேசி புரிய வைப்பாரு. ஏன்டி நீ வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாரு போ. நமக்கு நல்லது நினைச்ச ஆதி இங்க இப்படி ஒரு வீட்டுல கஷ்டப்படுறத பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்றப்போ? பாரதியா அவங்க எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனா அங்க போய் பாரதியும் சந்தோஷமா இருப்பா, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம பாரதிக்கு நடந்த உண்மையெல்லாம் ஸ்வேதாவோட அப்பா வாயால சொன்னாருன்னு வச்சுக்கோயேன், ஆதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு பாரதியும் புரிஞ்சுப்பா. அப்புறம் ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருப்பாங்க. சொல்றதுல கரெக்ட் தான். சரியா வருமா தான் தெரியல எனக்கு. எங்க அதெல்லாம் சரியா வருங்க. எங்க அப்பாவே இறங்கி வந்து கேக்குறாருன்னா அப்ப கண்டிப்பா இதை நல்லபடியா முடிச்சு கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நம்புடா, அவர் உன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே இந்த ரிஸ்க் எல்லாம் பண்ணுவாரு. நீ பாரு. என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? நான் என்ன ஸ்கூல் டீச்சரா? சரி விடு, நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, மசன் பேசாம நம்பர் அனுப்பு ப்ளீஸ். ஹே, தேங்க்ஸ் மேன். தேங்க் யூ. அவ்வளவுதான் தேங்க்யூவா? ஓகே. ஏண்டி, துணிய வாஷிங் மிஷின்ல போட சொன்னாலும் போட மாட்டற. சரி, காஞ்ச துணி எடுத்துட்டு வந்து மடிச்சு வைன்னு சொன்னாலும் மடிச்சு வைக்க மாட்டேங்கிற. எப்ப பார்த்தாலும் போனையே நோண்டிட்டு இருந்தா போற இடத்துல மாமியார் கிட்ட திட்டு தான் வாங்க போறேன். நான் எதுக்கு மாமியார் இருக்க வீட்டுக்கு போக போறேன்? மாப்பிள்ளை பாக்கும் போதே மாமியார் இல்லாத வீடாதான் பாப்பேன். இப்படியே நீ கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு உனக்குலாம் 2 மாமியாரு 7-8 நாத்தனார் இருக்கிற வீட்டுலதான் மாப்பிள்ளை கிடைக்க போகுது. அப்பா எங்கம்மா? எங்க போயிருக்காரு? ரத்னசாமி பெரியப்பாவை பார்க்க போயிருக்காரு. ஆண்டாளு, என்னாச்சு? இன்னைக்கு மாப்பிள்ளை ஏதோ கடைக்கு இடம் பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஆமாமா, இவர் பாத்துட்டு வந்துட்டாரு. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பின்னாடியா இடமும் நல்லா இருக்குன்னு வேற சொன்னாரு. அதான் ஆதி அந்த ஓனரை பார்த்து பேச போயிருக்காருமா. எல்லாமே சரியா வந்துட்டா நாளைக்கே போய் அட்வான்ஸ் கொடுத்துடலான்னு பேசிருக்காங்கம்மா. மாப்பிள்ளை செஞ்ச சின்ன சின்ன நல்லதெல்லாம் மொத்தமா சேர்ந்து ஆதி ரூபத்துல உங்களுக்கு திரும்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை குணத்துக்கு இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமாமா, இதுக்கப்புறமாவது வாழ்க்கைய அர்த்தத்தோட நம்ம வாழணும். 4 பேருக்கு முன்னாடி நாமளும் கௌரவமா வாழணுமா? அதெல்லாம் நீங்க 2 பேரும் நல்லா வருவீங்க. கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்ததும் நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் ஒரு பொங்கலை வச்சுட்டு வந்துரு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். அத ஆண்டாளு, அம்மா குலசாமி கோயிலுக்கு போற சாக்குல அவ அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துட்டு வரலான்னு பிளான் போட்டிருப்பா போல. ஆமா ஆமா, அப்படியே கூட்டிட்டு போயிட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. ஏதா யாருதா உன்னை தடுத்தா? நீ பாட்டுக்கு பஸ் ஏறினா அப்படியே ஊர்ல கொண்டு போய் இறக்கி விட போறாங்க. நீ போய் அண்ணன் தம்பி அம்பிட்டு பேரையும் பாத்துட்டு வர வேண்டியதானே? எதுக்கு என்ன தனியா போக சொல்லிட்டு எப்ப வருவேன்னு போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? அதுக்கா? அப்பாவுக்கு உன் மேல அம்புட்டு லவ்வுமா. ஏய் சும்மா இருத்தா. அப்பா சொல்லுதா? அந்த ஸ்வேதா நம்பர் கேட்டீங்கல்ல, வாங்கிட்டேன்ப்பா. குடுதா குடுதா குடு. உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஏ ஆண்டாளு, யாரு ஸ்வேதா?
ஆதியோட மாமா பொண்ணுமா. பாரதிக்கு முன்னாடி ஆதியும் அந்த பொண்ணும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. ஏங்க அவ நம்பர் உங்களுக்கு எதுக்கு? அது ஒண்ணும் இல்லத்தா. அது மா, பாரதிக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? அதான் அப்பா ஆதி வீட்டு ஆளுங்க கிட்டலாம் பேசி சமாதானம் பண்ணி பாரதிய ஆதி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்குறாருமா. ஏய், என்ன அப்படி பாத்துட்டு இருக்கறவ? இல்ல நிஜமாவே நீங்க ஏன் புருஷனா இல்ல வேற யாரோன்னு பாத்துட்டு இருக்க. அதான். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கற நீயே? இல்ல சொந்த மகளே புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச ஆளாச்சே, நீங்க எப்படி ஆதியையும் பாரதியையும் குடும்பத்துல ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பீங்க? இங்காரு, அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்றேன். இன்னைக்கு சொன்னது தான் என்னைக்கும் சொல்லுவேன். எனக்கு என் பொண்ணை பிடிக்கும். என் பொண்ணுக்கு அப்ப மாப்பிள்ளைய பிடிக்கல, எனக்கும் அப்ப மாப்பிள்ளைய பிடிக்கல. இப்போ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் இப்போ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. சொல்லுங்க சார், என்கிட்ட என்ன பேசணும்? கருதா, உங்க வீட்டுல நடந்த அம்புட்டும் எனக்கு தெரியும். ஆனா அந்த ஆதிப்பைய என்னமோ பெரிய உத்தம மாதிரி எங்கிட்டயே சவால் விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பயலோட முகத்தறிய கிளிக்கணும் தா. அதனால எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? ஏத்தா, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒரு பட்டிக்காட்டா எதுவும் தெரியாம பேசுறேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இந்தாரு, உனக்கு ஆதி சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. ஆனா எனக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறதுனால என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போறது பிடிக்கல. ஆதியால உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆதி பையன் இருக்கானே, அவனோட ஃப்ரெண்டு அழகுரு, அவன் தான் என் பொண்ணை கட்டியிருக்கான். நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது சார். புரிஞ்சிருச்சாத்தா? நல்லதுதான். சரி, நீ எப்ப இங்க வர? ஊர் என்னன்னு சொன்னீங்க? அதா, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கோட்டம்பட்டி ஊரு. நைட்டே கிளம்புறேன் சார். நாளைக்கு காலையில நான் அங்க இருப்பேன். நாளைக்கு காலையில நான் வந்துட்டு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா பண்ணுதா. எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப. ரொம்ப நன்றிதா. சார், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. நீ எனக்கு நன்றி சொல்லு, நான் உனக்கு நன்றி சொல்றேன். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிதா, காலையில பார்க்கலாமா? சரிங்க சார். சரி. ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருந்துகிட்டு யாரை ஏமாத்துறீங்க? ஏய் ஆதி, நீ எனக்கு செஞ்சது கொஞ்சம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி தர நாளைக்கு நாங்க வரேன்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.